இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள திருக்கோவில் பணியாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரணை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, கோவில் பணியாளர்களின் அகவிலைப்படி உயர்வு செய்யப்பட்டுள்ளது, கூடுதல் விவரங்கள். வணக்கம். இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு அகவிலைப்படி உயர்வு அறிவித்து தற்போது அதற்கான சுற்றறிக்கை என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அகவிலைப்படி உயர்வை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில்தான் திருக்கோயில் பணியாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு செய்யப்பட்டு அதற்கான சுற்றறிக்கை என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. 58% 60% உயர்த்தி இந்து சமய அறநிலைத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்டதன் தொடர்ச்சியாக நிரந்தர கோயில் பணியாளர்களுக்கும் அகவிலைப்படி என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது. கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் இது கணக்கெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்த்தி தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணை பிறப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் திருக்கோயில் பணியாளர்களுக்கும் அகவிலைப்படி உயர்த்தி தமிழ்நாடு அரசு அதற்கான சுற்றறிக்கை என்பதை அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள திருக்கோவில் பணியாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரணை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, கோவில் பணியாளர்களின் அகவிலைப்படி உயர்வு செய்யப்பட்டுள்ளது, கூடுதல் விவரங்கள். வணக்கம். இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு அகவிலைப்படி உயர்வு அறிவித்து தற்போது அதற்கான சுற்றறிக்கை என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அகவிலைப்படி உயர்வை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில்தான் திருக்கோயில் பணியாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு செய்யப்பட்டு அதற்கான சுற்றறிக்கை என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. 58% 60% உயர்த்தி இந்து சமய அறநிலைத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்டதன் தொடர்ச்சியாக நிரந்தர கோயில் பணியாளர்களுக்கும் அகவிலைப்படி என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது. கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் இது கணக்கெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்த்தி தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணை பிறப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் திருக்கோயில் பணியாளர்களுக்கும் அகவிலைப்படி உயர்த்தி தமிழ்நாடு அரசு அதற்கான சுற்றறிக்கை என்பதை அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள திருக்கோவில் பணியாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரணை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, கோவில் பணியாளர்களின் அகவிலைப்படி உயர்வு செய்யப்பட்டுள்ளது, கூடுதல் விவரங்கள். வணக்கம். இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு அகவிலைப்படி உயர்வு அறிவித்து தற்போது அதற்கான சுற்றறிக்கை என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அகவிலைப்படி உயர்வை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில்தான் திருக்கோயில் பணியாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு செய்யப்பட்டு அதற்கான சுற்றறிக்கை என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. 58% 60% உயர்த்தி இந்து சமய அறநிலைத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்டதன் தொடர்ச்சியாக நிரந்தர கோயில் பணியாளர்களுக்கும் அகவிலைப்படி என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது. கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் இது கணக்கெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்த்தி தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணை பிறப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் திருக்கோயில் பணியாளர்களுக்கும் அகவிலைப்படி உயர்த்தி தமிழ்நாடு அரசு அதற்கான சுற்றறிக்கை என்பதை அனுப்பப்பட்டிருக்கிறது. தகவலுக்கு நன்றி நந்தினி.